அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தாவேகா 120, காங்கிரஸ் 70, விசிகா 44. தாவேகா விசிகா காங்கிரஸ் கூட்டணி. தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் கட்சிக்கு கூட்டணிக்கான அழைப்பை தொடர்ந்து விடுத்து வருகிறது. ஏற்கனவே கேரள காங்கிரசின் மூலமாக விஜய் அவர்களோடு கேரள காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. விஜய் அவர்களும் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்டு காங்கிரஸ் கட்சிக்கு 70 தொகுதிகளை விட்டுக் கொடுக்க தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து ராகுல் காந்தியிடமும் தெரிவிக்கப்பட்டு விட்டது. ராகுல் காந்தி அவர்களோ தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தின் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ராஜேஷ்குமார் அவர்களை அழைத்து சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோர்களோடு ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழக தலைவர்களிடம் இது குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. மூத்த தலைவர்கள் அனைவருமே திமுகவோடு கூட்டணியில் இருப்பதை தான் விரும்புகிறார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் இளம் தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியை தமிழகத்தில் வளர்க்க வேண்டும் என்றால் திமுக கூட்டணி சரிவராது. திமுகவோடு நாம் தொடர்ந்து நீண்ட காலமாக கூட்டணியில் இருந்து வருகிறோம். அவர்கள் தொடர்ந்து நமக்கு தொகுதிகளை குறைத்துத்தான் கொடுத்து வருகிறார்கள். காங்கிரஸ் கட்சியை தமிழகத்தில் வளர்க்க வேண்டும் என்றால் நாம் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்கலாம். நமக்கு 70 தொகுதிகளை தருகிறேன் என்று கூறுகிறார்கள். இதன் மூலம் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே நாம் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைப்போம் என கூறி வருகிறார்களாம். இது குறித்து செல்வ பெருந்தகையிடம் கேள்வி எழுப்பிய போது செல்வ பெருந்தகை அவர்களோ தேசிய தலைமை எதை கூறினாலும் அதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என குறிப்பிட்டு விட்டாராம். மேலும் காங்கிரஸ் கட்சியின் தலைமையோ தற்பொழுதைய சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் தொடரலாம் என கருதினாலும் கூட கேரள காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலோடு கேரளாவிற்கும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. கேரளாவில் விஜய்க்கு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருந்து வருகிறது. மேலும் கேரளத்தை தற்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கூட்டணி ஆட்சி செய்து வருகிறது. வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட வேண்டும் என கேரள காங்கிரஸ் கருதுகிறது. எனவே விஜயை நம்மோடு கூட்டணிக்கு சேர்ந்தால் விஜய் ரசிகர்கள் அனைவரும் காங்கிரஸ் கட்சியை ஆதரிப்பார்கள். இது கேரள மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் வித்திடும். எனவே நாம் விஜயோடு கூட்டணி அமைப்போம் என கேரள மாநிலத்தின் மூத்த தலைவரும் தேசிய காங்கிரஸ் கட்சியின் செயலாளருமான வேணுகோபால் அவர்கள் தொடர்ந்து ராகுல் காந்தியிடம் பேசி வருவதாக கூறப்படுகிறது. விஜய் தரப்பிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு 70 தொகுதிகளை விட்டுத்தர தயாராகி இருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து திமுகவில் தான் நாங்கள் இருந்து வருகிறோம் என அழுத்தம் திருத்தமாக கூறி வந்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பு முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தற்பொழுது 2 எம்பிக்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். மேலும் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்று வருகிறது. இவர்களும் நீண்ட காலமாக திமுக கூட்டணியில் தான் இருந்து வருகிறார்கள். திமுக கூட்டணியில் இவர்கள் இடம்பெற்றிருந்தாலும் இவர்களுக்காக அதிகபட்ச தொகுதிகள் ஒதுக்கப்பட மாட்டாது. 6 தொகுதிகளை கொடுப்பதே அதிகம். சென்ற தேர்தலில் அதே தொகுதிகளைத்தான் கொடுத்தார்கள். இந்த தேர்தலிலும் அதே தொகுதியைத்தான் கொடுப்பார்கள். ஏனெனில் திமுக கூட்டணியில் 15 கட்சிகள் உள்ளது. மேலும் ஒரு சில கட்சிகள் வர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கோ காங்கிரஸ் கட்சிக்கோ அதிக தொகுதிகளை தர மாட்டார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது. ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் முரண்டு பிடித்தால் 2 தொகுதிகளை சேர்த்து 8 தொகுதிகளாக கொடுக்கலாம். அதற்கு மேல் ஒரு தொகுதியை கூட திமுக தராது என்று கூறப்பட்டு வருகிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ 10 தொகுதிகளையாவது வாங்கிவிட வேண்டும். இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை பெற்றால் மட்டுமே நாம் பெற்ற தேர்தல் அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என திருமாவளவன் நம்புவதாக கூறப்படுகிறது. ஆனால் திமுக 10 தொகுதிகளை கொடுக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். மேலும் திமுக கூட்டணியில் உள்ள வாக்கு வங்கியில் உள்ள மிகப்பெரிய கட்சிகளில் ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இழக்க திமுக விரும்பாது என்றே கூறப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகமோ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 44 தொகுதிகளை தர தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு 70, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 44, தமிழக வெற்றிக் கழகம் 120 தொகுதிகளில் போட்டியிட தயாராகி வருவதாகவும் ஒரு செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்து வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எவ்வளவு வாக்கு வங்கி உள்ளது, எப்படி 44 தொகுதிகளை தருவார்கள் என ஒரு சிலர் கேள்வி எழுப்பினாலும் மேலும் ஒரு சிலரோ இது விஜய் அவர்களின் ராஜதந்திரம், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்குவதாக கூறினால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணிக்கு வந்து விடுவார்கள் என்ற எண்ணத்தில் தான் இவ்வாறு கூறுகிறார்கள் என்று கூறப்படுகிறது. மேலும் 70 தொகுதிகளோடு ஒரு துணை முதலமைச்சர் பதவியை காங்கிரஸ் கட்சிக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 44 தொகுதிகளோடு ஒரு துணை முதலமைச்சர் பதவியையும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கும் என தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. விஜய் தரப்பு இதற்கு ஓகே சொல்லிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இரு கட்சிகளும் திமுக கூட்டணியில் இருப்பதனால் தொடர்ந்து தயக்கம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. இது குறித்து முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இல்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் எது வேண்டுமென்றாலும் நடைபெறலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. நன்றி.